நாட்டுச்சாலும் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். ஷீப் பட்டேல் 5 வயதிலிருந்து கழுத்தில் அணிந்து வரும் புனிதமான துளசி மாலையை கழற்ற மறுத்து ஆஸ்திரேலியாவில் உள்ள டுவாங் கால்பந்து கிளப்பில் விளையாடிய போது துளசி மாலையை கால்பந்தாட்ட நடுவர் கழற்ற சொன்னபோது மறுத்து வெளியேறிவிட்டார். பின் முறையான விசாரணையில் கலாச்சாரம் மற்றும் மத உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அச்சிறுவனின் குடும்பத்தாரிடம் மன்னிப்பு கேட்ட ஃபிஃபா பின் துளசி மாலையுடன் விளையாட அனுமதித்தது. இதன் மூலம் ஒட்டுமொத்த உலகிற்கும் சனாதனத்தின் வலிமையை பறைசாற்றியுள்ளார் ஷீப் பட்டேல். சென்னையில் தென் மாநில முதல்வர்கள் தென்மண்டல குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்த வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு முதல்வர் விஜய் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நலமைய நிலக்கோட்டை அணைப்பட்டி கிளை நிர்வாகிகளின் ஏற்பாட்டில் கால் இல்லாமல் வாழ்க்கையில் தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு செயற்கை கால் பொருத்த கால் அளவு எடுக்கும் முகாமில் 40 நபர்களுக்கு மாநில தலைவர் டி செல்வம் அவர்கள் தலைமையில் அணைப்பட்டி கிளை தலைவர் செல்வம் அவர்கள் முன்னிலையில் கிளை நிர்வாகிகள் செயல்பாட்டில் கோவை செயற்கை கால் நிறுவன மேலாளர் பரமசிவம் அவர்கள் மூலம் 40 பேருக்கு செயற்கை கால் அளவு எடுக்கப்பட்டது. பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யப்பட்டது என்ற அறிவிப்பு வெளியானதை அடுத்து தமிழ்நாடு ஆந்திர மாநிலம் எல்லையில் உள்ள குப்பம் என்ற பகுதியில் புதிதாக விமான நிலையம் அமைக்க ஆந்திர பிரதேச அரசு திட்டம். இதனால் பல்வேறு முதலீடுகள் தமிழ்நாட்டில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் சுற்றியுள்ள பகுதிகளில் வர இருந்த தொழிற்சாலைகள் ஆந்திர பிரதேசத்திற்கு செல்லும் வாய்ப்பு உள்ளது என தகவல். கோவை மாநகராட்சியில் 24 மணி நேரமும் குடிநீர் விநியோகம் செய்ய சுயஸ் நிறுவனத்துடன் 2018ஆம் ஆண்டு ஒப்பந்தம் போடப்பட்டது. 646 கோடி ரூபாயில் 58 வார்டுகளில் 1.50 லட்சம் இணைப்புகளுக்கு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. 8 ஆண்டுகளாக பணி நடக்கிறது. செப்டம்பரில் பணி முடிந்து அக்டோபரில் முழுமையான செயல்பாட்டிற்கு வரும் என மாநகராட்சி அதிகாரிகள் கூறியுள்ளனர். புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கும் இந்திய ஜென்சி பொறியாளர்கள், உலகளாவிய விண்வெளி துறையில் இந்தியாவின் பங்களிப்பு மற்றும் தனியார் விண்வெளி நிறுவனங்களின் எழுச்சி ஆகியவை இந்தியாவை உலக அளவில் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் ஒரு மையமாக மாறியுள்ளன என பிரதமர் மோடி பெருமிதம். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.